அவங்களை எல்லாரும் அழிச்சு விட்டார். கடவுள் அழிச்சிட்டார் நோவா காலத்தில். நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியுமாக 8 பேர் நீங்களாக உலகத்தில் இருந்த அத்தனை மக்களையும், அவர்கள் மிருகங்களைப் போல் பிள்ளை பெற்றிருந்தார்கள். எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களோ, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அத்தனை பேரையும் ஜலப்பிரளயத்தை கொண்டு கடவுள் அழித்தார். இரண்டாவது, நோவாவிடம் சில கட்டளை கொடுக்கப்பட்டது. நான் உங்களை அழிக்கப் போகிறேன், திருந்துங்கடா, திருந்துங்கப்பா, கடவுளை வைத்துக்கொள்ளுங்க, ஆதாம் போன வழியில் போய்கிட்டு இருக்காதிங்க, வாங்கன்னு ரெண்டாவது நோவாவுக்கு சொல்லப்பட்டது. நோவா மூலம் சொல்லப்பட்டது. அந்த சொல்லியும் கேட்கல அவங்க. அப்பவும் அவங்க பிசாசுக்குள்ள தான் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். அதன் பின் வந்த ஜனங்களில் 3 பிள்ளைகள். 3 பேரில் காமனி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் இந்த இனத்தை சேர்ந்தவங்க. ஐயா சொன்னாங்களே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க சேம், காம், யாபேத். யாபேத்துங்கிறவங்க நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க. யாவான்னு அவனுக்கு பேர். இந்த பாண்டிய ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் யாவானுடைய கூட்டத்தில் ஒருவர். அதுக்கு சரித்திர ஆதாரம் உண்டு. இன்னொரு கூட்டத்தில் நீங்கள் கேட்டால் நான் ஆதாரபூர்வமாக சரித்திரபூர்வமாக சொல்லுவேன். யாவானுடைய மகன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். ஹாம், அவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்டில் ஆண்டாங்க. சேம், காம், யாபேத். யாபேத் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த திருவிடத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். காம் என்கிறவன் அக்ரமக்காரனா அங்கே இருந்தான். அதான் அந்த ஆரியர் கூட்டம். சேம் என்கிறவன் யூதர்களும் அவங்ககிட்ட சேர்ந்தவர்களும், அதாவது இஸ்மேல் வம்சமும் ஆபிரகாமுடைய கூட்டத்தாரெல்லாம் சேம் வம்சத்தை சார்ந்தவர்கள். இப்படியா உலகத்தில் வாழ்ந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தினருக்கு மோசே மூலம் ஒரு வெளிப்படுத்தி சொல்லப்பட்டது 10 கட்டளைகள். இந்த கட்டளையை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஒரு ஒளி வருது. அதுக்கு முன்னால் செய்த தப்புல இருந்து இப்படி ஒரு ஒளியை காட்டினார் ஆண்டவர். அந்த வேதவசனத்தை கொண்டு இவர்கள் எல்லாரும் திருந்தினாங்க. 7:145 சொல்லப்படுது. வாசிங்கய்யா. நாம் அவருக்கு கொடுத்த கற்பலகைகளில் நல்ல உபதேசங்கள் யாவையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாம் எழுதி, மூசா, அதாவது யூதர்களுக்காக மூசாவின் மூலம், மோசே முனிவர் மூலம் இந்த 10 கட்டளைகளை தேவன் கற்பலகைகளில், கல்லுகளில் மோசேக்கு பதிலாக இறைவனே தம்முடைய விரல்களால் எழுதி ஒப்படைத்தார். இதனை பலமாக பற்றி பிடித்து, இந்த 10 கட்டளைகளை பலமாக பற்றி கொண்டால் அந்த ஒளி வாழ்வை காணலாம். அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்துக் கொள்ளும்படி உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. பாவிகள் தங்கும் இடத்தை அதிசீக்கிரத்தில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றும். அந்த கட்டளையை மீறுறவங்க பாவிகள். இந்த பாவிகளை எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி உனக்கு பின்னால காட்டுறேன். இப்போ நீ உன் மக்களை, மூசா முனிவனே, உன்னுடைய மக்களை, உன் இரத்த கலப்பானவர்களை என்னை கண்டுகொள்ளும்படி அந்த ஒளியை காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் அந்த லம்சல் ஆவாமா அங்கிற அந்த ஒளி வாழ்வு. அந்த வாழ்வுக்குள்ள முகமதுவும் பிரவேசித்து இருக்கிறார். முகமதுவும் இந்த ஒளி வாழ்வுக்குள் பிரவேசித்து இல்லைன்னு இந்த குர்ஆன் வந்திருக்காது. அவர் தம்முடைய மக்களுக்கு, இந்த அரபி மக்களுக்கு, தம்முடைய மக்கள் நீங்க பயந்துடாதீங்க, நாம அந்த குர்ஆனை பின்பற்றினோம், நாங்க இயேசு கிறிஸ்துவின் பைபிளை பின்பற்றினோம். ஐரோப்பாக்காரன் இன்றைக்கு தான் வந்தான். குர்ஆனும் இன்றைக்கு தான் வந்தான். குர்ஆனும் பிந்தி தான் வந்துச்சுங்க. நாமெல்லாம் அவங்களே சேர்ந்தவங்க இல்லை. நம்ம ஏற்கனவே பரிசுத்தமான பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிள்ளைகள். நம்மளை குறித்து பைபிளை சொல்லப்படலை. ஆனால் வேற சத்திய வேதத்தில் சில இடங்களில் இப்போ நான் யாவானுங்கிறவன் அந்த வம்சத்தில் இருந்து நாங்கள் தான் அந்த பாண்டிய நாட்டை ஆண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உண்மைதான், சரித்திரம் தான். அது நிரூபிக்கிற இடத்துல நாங்கள் நிரூபிச்சிருவோம். அதனால இறைவனுடைய கட்டளைகள் மூசாவின் மூலம் எஸ்தர் என்ற ஒரு ராணியுடைய காலத்தில் இந்தியாவுக்குள் வந்தது, தமிழகத்தில் வந்தது. இந்த இங்கே 7:145 பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கட்டளைகள் யாவும் இறைவனால் தம்முடைய விரலால் எழுதி மோசேயிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2 கற்பனைகள் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அது அந்த கட்டளை தான் ஒளி. அந்த ஒளியை காண்கிறவன் கொஞ்சம் மனம் திரும்புகிறான். எங்க இருந்து? அந்த பாவ கடலுக்குள்ள இருந்து, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருந்து கொஞ்சம் எட்டி பார்க்குறான், வெளியே வரல. இப்போ அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு நப்சல் ஆவாமைன்னு பேரு. 75 நாளில் 75 அதிகாரம் 2வது 4வது வசனம் ஹதீஸ் குர்ஆன்
2 அதிகாரம் 75 அதிகாரம் 2ஆம் 4ஆம் வசனம், 2லிருந்து 4. குற்றம் செய்தவனை நிந்திக்கும் அவனுடைய மனசாட்சியின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். குற்றம் செய்கிறவனுடைய மனச்சாட்சி அதான் ஆத்மா. இந்த ஆத்மா உயிரோடு இருந்தாதான் அது நிந்திக்கும். நீ செய்கிற தப்புன்னு உன்னை தடுக்கும். போகாத தட்டும், கையில் வெளியே போகாத நிறுத்தும். அந்த ஆத்மா ஒளிவே காணும்போது, ஓஹோ இது தவறான வழி சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் சொன்ன வழி வேற இருக்குது, நம்ம செய்கிற தப்பு, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய்ச்சாட்சி சொல்லாத, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் இப்போ காலையில் எழும்பி நான் நடக்க போகிறது காரியம் தப்பிதமாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. இதுதான் ஒளிவாழ்வு. அந்த சத்தியவேதத்தின் 10 கற்பனைகளின் ஒரு வசனம் அவனை தொடுமானால் அவன் ஒரு படி ஏறுகிறான். இதில் அவன் முழுமையிடையில் வெளியும் வரல, இன்னும் அவன் அவனோட தான் இருக்கான். சாத்தான் எது வரைக்கும் இருப்பான்? மறுமை நாள் வரையிலும் உங்களையும் என்னையும் சகல பரிசுத்தவான்களையும் ஈசா முதற்கொண்டு அனைத்து மக்களையும் அவன் கெடுப்பான். அதைத்தான் அவன் செய்தான். இயேசுவானவரிடத்திலும் அதைத்தான் செய்தான். அந்த பரிசுத்தனையே அவன் அப்படி கெடுத்திருப்பானால், கெடுக்க முயற்சியிருப்பானால், நான் பைபிள் இந்த வசனம் சொல்ல முடியாதனால இப்படி சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பரிசுத்தவானையை அவன் அப்படி கெடுக்கிறதுக்கு, அவரை குண்டிலிருந்து கீழே தள்ளுறதுக்கு, கோபுரத்திலிருந்து கீழே தள்ளுறதுக்கு அவன் முயற்சித்திருப்பான். ஆனால் நாம் ஏமாத்துறோம். நம்மளை அவன் மரண பரியந்தம், நம்முடைய மரண பந்தயம் எத்தனை பரிசுத்தனாக இருந்தாலும் நம்மளை கெடுத்து கொண்டு தான் இருப்பான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது வேதத்துடைய 10 கற்பனையுடைய கட்டளை. 72லேருந்து 4 வரைக்கும் வாசினியா? 2லேருந்து 4. இறந்து உக்கி மண்ணாய் போன அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டு இருக்கின்றானா? இறைவன் நாம் மரித்து மண்ணாய் போன பிறகும், அது எத்தனை 1000 லட்சம் ஆண்டுகள் போனாலும் இறைவன் நம்மை உயிர்ப்பிப்பான் ஒரு நாள், கியாமத் நாளிலே. அதனிடத்தில் நாம் போக முடியாது, சூரியனிடம் நாம் போக முடியாது. ஆனால் ஒளியை நாம் அனுபவிக்க முடியும். சூரியன் வர இருள் ஒளிந்து விழுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிகிறது. கிழக்கிலே சூரியன் அஸ்தமிக்க உதைக்கிற போது எங்க ஒரு இடத்துல இருள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரகாரமாக இருள் நம்மை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறது. இறைவனடி சார சார இருள் குறைந்து கொண்டே போகிறது. சந்திரனை போல் இருள் நம்மை கொண்டு குறைந்து கொண்டே போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நாம் திரும்பவும் சாத்தானுக்குள் ஈடுபடுவோம்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வெளிச்சம் குறைந்து முழுவதும் இருளாகி போகிறது. இப்படியாகவே நம்மளுக்குள்ள போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய மரணம் அடைந்தோம் அப்படின்னு அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு நப்ஜே முத்துமைனான்னு சொல்லப்படுது. 36, 68. நாம் எவருக்கும் நீண்ட வாழ்க்கை அளித்தால் அவருடைய நிலைமையை தலைகீழாக்கி சிறிய குழந்தையை போல் ஆக்கி விடுகின்றோம். இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இதில் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நாம் இப்போ இருக்கிற பிரகாரமாக இல்லை. இன்றைக்கு இந்த இருளான பிசாசின் சக்தி நம்முடைய விருதத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற போது இருக்கிற விதமாக அல்லாமல் நம்மை ஆண்டவன் நேர் எதிர்மாறாக, அதாவது கிழக்காக செல்கிறவன் மேற்காக திரும்பி விடுகிறான். நேராக நிற்கிறவன் தலைகளாக மாற்றப்படுகிறான். அவன் உள்ளத்திலே இறைவனுடைய ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க அவனுடைய ஜீவியம் மாற்றம் அடைகிறது. அவனுக்குள்ள இந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறது. அவனுக்குள்ள ஒளி வந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவு ஒளி வருகிறதோ அந்த அளவான ஆண்டவனுக்குள்ளாக மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். இது இறைவனுடைய செயல், இறைவனுடைய சித்தம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. உங்களில் எவரேனும் மெய்யாகவே விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தால், விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தால், விசுவாசம் வேறு நற்கர்மம் வேறு அல்ல. உயிரும் உடலும் எப்படியோ அப்படியாக இறைவனில் விசுவாசம் கொள்வதும் விசுவாசத்தை கொண்டு ஒரு நற்கிரியை செய்வது. விசுவாசமும் நற்கிரியும் 2 குழந்தைகள் அல்ல, 2 பிரிவுகள் அல்ல, 2 ஒரே. விசுவாசித்து நற்கர்மம் செய்ய வேண்டும். எதை? தேவனுடைய கடவுளுடைய சத்தியத்தை, கடவுளுடைய வேதத்தை விசுவாசித்து அதற்குள் ஒடுங்கி அதே நேரத்தில் விசுவாசம் செய்யணும். அதான் நம்மளோட உயிர். எனக்கு உயிர் இருக்குது, உயிர் இருக்குனாலே என் உடல் இருக்குது. என் உடல் இல்லைன்னா என் உயிர் இல்லை, என் உயிர் இல்லைன்னா என் உடல் இல்லை. அப்போ 2 என்ன இருக்கு? ஒன்னா ஒருமித்து இருக்கு. இந்த 2 இணையாமல் விசுவாசமும் நற்கிரியும் இல்லாமல்
ஒருவன் இறைவனை குறித்து அறிய முடியாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. எத்தனை வருஷத்தை வாசிங்க? 55 வாசி. 24 பார்த்தீங்க, வாசி முடிச்சுக்கலாம். அப்போ 424. ஆகவே ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் மெய்யாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களை செய்கின்றார்களோ அவர்கள் தாம் சுவனபதி செல்வார்கள். ஆம், இறைவனை முற்றுமாக விசுவாசித்து அவனுடைய வேத சத்தியத்தை கடைபிடித்து அவனுக்குள்ளாக மனிதன் ஜீவித்தால் அன்றி விசுவாசம் வராது. விசுவாசம் வந்தபின் விசுவாசம் வேறாக அல்ல, கிரியை வேறாக அல்ல. கிரியையும் விசுவாசம் ஒன்று பிணைந்திருக்கிறது. அந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனிலிருந்து வெளிப்பட வேண்டும். விசுவாசம் இருந்தால் கிரியை தானே நடக்கும். கடவுளை குறித்த விசுவாசம் இருந்தால் அவனுக்கு புறப்படுற காரியங்களும் வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு நாளில் வித்தியாசமாக இருந்தேன், இப்போ வேற மாதிரி இருக்கிறேன். அப்போ கதர் சட்டையை போட்டு கதரை உடைய கொடுத்துக்கிட்டு அந்த கட்சியை காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த சட்டையும் போச்சு, ஆளும் போச்சு. இப்போ பழைய ஜெவமணி இல்லை, புதிய ஜெவமணி காணப்படுறேன். உங்கள் சத்தம் இனிய கொஞ்சம் தடுமாற பண்ணுது. 64:9 குர்ஆன் 64:9. ஒன்று கூட்டும் மறுமை நாளைக்காக உங்களை ஒன்று கூட்டும் நாளில், மறுமை நாளுக்காக உங்களை ஒன்று கூட்டும் நாளில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதன் பலனை நீங்க இந்த பூமியில விசுவாசத்தோடு எந்த கிரியை செய்தீர்களோ அதன் பலனை அங்கே காண்பீர்கள், இங்கே காண மாட்டீர்கள். அதுதான் நன்மை தீமை அம்பலம் ஏறும் நாள். அதுதான் நன்மையோ, நீ செய்த நன்மையோ தீமையோ, கடவுள் சொன்ன அந்த வேதத்தின்படி நீ விசுவாசித்து நற்கிரியை செய்தாயா இல்லையா என்கிறது அன்று அம்பலத்தில் ஏறும் நாள். அதாவது நியாய தீர்ப்பின் நாளில், கியாமத் நாளில் அங்கே நீ உன்னை கண்டுகொள்வாய். தேவன் உன்னை கண்டுகொள்ளும் போது என்னுடைய ஆத்மாவே என்னுடைய இழைப்பாடலில் பிரவேசி இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாரு. மற்றவங்களை பார்த்து உன்னை அறியேன், நரகத்துக்குள்ள போன்னு சொல்லுவாரு. அந்த கியாமத் நாளில் ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த வசனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திரும்பி இருக்க வாசனையான வசனத்தை 64:9. மறுமை நாளைக்காக உங்களை ஒன்று கூட்டும் நாளில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுதான் நன்மை தீமை அம்பலம் ஏறும் நாள். இது இன்றைக்கே அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் குர்ஆன் வசனத்தில் இருந்து நீங்கள் இன்றைக்கே அறிந்து கொண்டீர்கள். பரலோகத்தில் நீங்கள் எங்க போவீங்க, நரகத்துக்கு போவீங்களா அல்லது மோட்சத்துக்கு போவீங்களா அப்படிங்கிறத இன்றைக்கே உங்களுக்கு வேதம் அளிக்கப்பட்டது. இதுக்கு முதல்ல உங்களுடைய இமாம்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ இல்லையோ, நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களோ இல்லையோ, குர்ஆனை படித்தீர்களோ இல்லையோ, நீங்கள் அதை படிக்காமல் விட்டிருந்தால் இன்றே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஆண்டவனிடத்தில். இந்த இடத்திலே இப்பொழுதே எவன் அல்லாஹ்வை விசுவாசித்து நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய பாவங்களை அவனை விட்டு நீக்கி சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுவனபதியிலே கொண்டு வந்து சேர்ப்பான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த இருளான காரியத்தை குறித்து அறிந்து கொண்டு அதை எதிர்த்து போராடி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு குர்ஆன் சொல்லுகிற பிரகாரமாக விசுவாசித்து நற்கிரிகளை செய்வானால், கடவுளை விசுவாசித்து அவர் குறிப்பிட்டு காட்டுகிற நற்கிரிகளை செய்வீர்களானால் இந்த நீங்கள் நித்தியத்துவர்களாக உங்களுடைய பெயர் அங்கே உங்களுடைய தூதர்களால் அங்கே கொண்டு எழுதி வைக்கப்படும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களை ஒவ்வொருவரிலும் 2 தூதர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் பேசுகிறதை ஜெவமணியை குறித்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஜெவமணி இப்படி உங்களுக்கு சொன்னானே, நீ கேட்டாயா? ஜெவமணி உனக்கு இப்படி சொன்னானே, நீ கேட்டாயா? ஏ முஸ்லிமே, ஏ கிறிஸ்தவனே, மற்ற ஒருவனே, யாரா இருந்தாலும் சரி, இப்போ ஜெவமணி சொல்றான், இந்த வசனத்தை நீ உன் காது ஒலிக்குது, உன் தலையறிவு புரியுது, உன் ஆத்மா உணருது. இப்பொழுதே மனம் திரும்பி இறைவனை விசுவாசித்து நற்கருமங்களை செய். அந்த நற்கருமாவது என்ன என்கிறத பின்னால பார்ப்போம்.
இப்போ அந்த இடத்துல கொண்டு விட்டாங்க. இந்த நிலைமையில் வந்து இப்படியாக அறிந்து கொண்ட ஒருவனுக்கு பேர் நப்சே ராலியா. நப்சே ராலியா அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதோடைய சரியான வார்த்தை எனக்கு உச்சரிக்க தெரியாது, ஏன்னா நான் அரபிக்காரன் இல்லை. நான் நல்ல திருநெல்வேலி தமிழன், சுத்த தமிழ் பேசுகிறேன். எனக்கு சத்த தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால சொல்லில் தப்பிதான் இருக்கலாம், காரியம் உத்தமம் உண்மை உள்ளது. குர்ஆனில் இருந்து எடுத்து சொல்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரியவருடைய வார்த்தை வசனத்திலிருந்து, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்திலிருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சரியான பேரா தப்பிதமான பேருங்கிறத என்னைய விளக்கம் கேட்க வேண்டாம். அது சரியான பேரை தம்பி சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் உள்ள தப்பிதமாக நான் காபான்னு எழுதிக்கிட்டு இருந்தேன், காப்பா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நண்பர் சொன்னேன், காப்பான்னு எழுதக்கூடாது, பா அப்படின்னு எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. நான் உடனே திருத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் கக்பான்னு சொல்லுவேன் தவிர காபான்னு சொல்ல மாட்டேன். அப்படியாக ஏதாவது நான் தவறு அரபி மொழியில் உள்ள வார்த்தையில் நான் தப்பி தான் உச்சரிச்சிருந்தா என்னை திருத்தி தர வேண்டியது உங்களுடைய கடமை. நான் இன்னும் நல்ல ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும். நான் ஒரு நல்ல முஸ்லீமாக மாற வேண்டும். ஆண்டவனுடைய பாதத்தை அடைய வேண்டும். நான் உயிரிழ பறிந்தவும் ஆண்டவனுடைய சேவையை செய்ய வேண்டும். நான் அதற்காக உத்தமனாக வேண்டும் விரும்புகிறேன். அதாவது இந்த நிலையில் வர்றவங்களுக்கு ராலியானி பேர். அதை குறித்து நம்ம பார்ப்போம். இவர்கள் மதச்சடச்சாரங்களை செய்ய மாட்டார்கள். மனிதர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இறைவனின் கட்டளைகளை விசுவாசித்து ஆண்டவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். எதை செய்ய மாட்டாங்க? ஒரு மனிதன் உண்டாக்கிய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஒரு மனிதன் போதித்த காரியங்களுக்கு, அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இவர்கள் படித்தளங்களை கடந்து முன்னேறுகிறார்கள். முதல் அது குழந்தைத்தனம், வளர்வது குமரித்தனம், பிறகு தாய்த்தனம். ஒரு குழந்தை 3 வயதில் ஒரு பெண்களிடம் ஒரு பொம்மையை கொடுத்தால் அந்த குழந்தையை குளிப்பாட்டுவாள், தொட்டில் போட்டு ஆட்டும். இது குழந்தைத்தனம். அவள் பிள்ளை பரல, பொம்மையை கொடுத்தா விளையாடுது. 16 வயசு குமரியாகிட்டா அந்த பொம்மையை எடுத்து விளையாடுனதுக்காக அது சிரிக்கும். அப்போ அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அவள் குழந்தைய வச்சு ஆட்டுவா, பொம்மையை எடுத்து போட்டு ஆட மாட்டா. முதல் நிலை, அதாவது நம்ம குருமார் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் சரீர கடமைகள். இது முதல் நிலை. இதுக்கு மேல்பட்ட நிலை ஆண்டவன் சொல்கிற சத்தியத்தின்படியான உண்மையான நிலை. விசுவாசித்து கிரியைகளை செய்ய வேண்டும். எதை விசுவாசிப்பது? வேதம் சொல்லுகிற காரியத்தை விசுவாசிக்கணும். அப்ப என்ன வேதம் என்ன சொல்லி பார்க்கணும். இது 89:28 சொல்லப்படுது. 89:28 வாசிங்கயா. 89:28 குர்ஆன் 89:28 28. நீங்களே வாசிக்கலாம், யாராவது எடுத்தவங்க வாசித்தான். எனினும் அந்நாளில் நல்லடியார்களை நோக்கி திருப்தி அடைந்த ஆத்மாவே, இங்க சொல்லப்படுது, இந்த ராலியாங்கிற நிலைக்குள்ள வந்தவன நல்லடியாரே அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நீ உன் இறைவன்பால் செல். யார? இறைவன்பால் அன்பு கூறப்பட்ட மக்களை இப்பொழுதே சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கப்பட்ட அத்தனை பேரை, என்னுடைய சத்தத்தை கேட்கிற அனைவரையும், நீ இறைவன்பால் செல்லக்கூடியவன் என்னென்றே வா. உன் உள்ளத்தை உணர்த்தியிருக்கிறேன், உன் உள்ளத்தை நான் உணர்த்தியிருக்கிறேன். உன் உள்ளத்தை தொட்டுப்பார். நீ சிந்தி, ஆண்டவரை குறித்து சிந்தி, கடவுளை குறித்து சிந்தி. நீ இதுவரையும் என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன் ஆத்மா இன்றைக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ உணர்த்தப்பட்டிருந்தால் ஆண்டவன் சமூகத்தில் நிச்சயம் பிரவேசிப்பாங்கிற நம்பிக்கையில் உங்களுக்குள்ள வர வேண்டும். நிச்சயமாக வரும். ஆண்டவர் அந்த நிலையை தருவார். ஐயா பின்னால் இருக்க ஐயா எனக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னால் இங்கே இருக்க முடியவில்லை. ஆண்டவர் உணர்த்துறார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எழுந்து போயிடேன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்கள் இருங்க ஐயா, நான் அவருக்கு வேண்டிக்கிட்டேன். எனக்கு குர்ஆனை வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் தனியனாய் வந்தேன், தனியனாய் ஊழியம் செய்கிறேன். இந்த பெரியவர் ரொம்ப அறிந்தவர் அல்ல. நான் என்னோடு அழைத்து கொண்டு போக முடியாது. தம்பி அசனுக்கு தெரியும், அசன் குத்தூஸுக்கு தெரியும். சும்மா பேருக்கு இவரை கூட்டிகிட்டு போவேன். எங்கேயாவது ஒழித்து போனால் கூப்பிட்டு போவேன். அது அவருக்கு தெரியும். அவர்கிட்டயே நான் போவேன் கூட்டிக்கிட்டு. உங்களை எல்லாரையும் விட அவருக்கு நான் அதிகமாக சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். அவருக்கு நிச்சயமாக தெரியும். அவர் பரத்துக்குள்ளே போகணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். என்னத்தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டா கூட அவர் உள்ள அவரோட பேசும். நிச்சயமாக அவர் ரட்சிப்புக்குள்ள வருவார். ஆண்டவன் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களிலும் அந்த இறைவனோட ஆவி பேசும். பேசுகிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் தீர்த்துக்குள் போவீர்கள்.
அந்த நிச்சயமான விசுவாசம் எனக்கு உண்டு. அந்த அந்த நிலையில் உள்ளவங்களை நப்சே ராலியான்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நப்சே ராலியான்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நிலையில் உள்ள குறித்து குரான் 6:122 சொல்லுது. 162 6:162 வாசிங்கய்யா. அன்றி நீர் கூறும், நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானவை. என்னுடைய அனைத்தும், இப்ப எனக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா, எனக்கு ஆஸ்தி இருக்குதா, மனைவி மக்கள் இருக்கிறாங்களா, பொருள் இருக்கிறதா, நல்ல சரீர சுகம் இருக்கிறதா, எல்லாவற்றையும் வாசிங்கய்யா, திருப்பி இருக்க வாசிங்க. அன்றி நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நான் என்னுடையவன் அல்ல, நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்ல. ஏன் படைக்கப்பட்டேன்? ஆண்டவனை தொழுது கொள்ளும்படி, அவனை அந்த பரம ராஜ்யத்தில் போய் அவனை துதித்து பாடும்படி, அவனை புகழும்படி, அவனுடைய சூனபதியிலே நான் சேரும்படியாக படைக்கப்பட்டேன் அப்படிங்கிறத அவன் கண்டுக்கிடுறான். ஒளி வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, லவாமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ராலியா நிலையை அடைஞ்சிட்டாங்க. இறைவனை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட அவங்க வந்துட்டாங்க. யாரு? முகமதுவை பின்பற்றி வந்த அந்த நல்ல முஸ்லிம்கள். நான் இப்போ விரும்புறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களும் உட்பட ஒன்று கிறிஸ்தவனாக, அல்லது இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி முகமது அடியார் சொன்ன அந்த மேலான நிலைக்குள் உங்களே வரும்படியாக ஆண்டவன் இப்பொழுது உங்களை வற்புறுத்துகிறார், உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார். நம்முடைய ரத்தமும் மாம்சமும் பாவத்தில் நிறைந்திருக்கிறது, இன்னும் நம்மளை விட்டு போகவில்லை. நம் ரத்தம் எல்லாம், நம்முடைய சுவாசம் எல்லாம், நாம் எடுத்துக்கிட்டு சுவாசமே பாவ அழுக்கு நிறைந்திருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த ஆத்மா அதை அறியாது, அறியாமல் இருளில் மூழ்கி இருக்கிறோம். இது இப்பொழுது உணர்த்தப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், குர்ஆனை படித்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இருந்தால் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வேன், குர்ஆனை படியுங்கள், குர்ஆன் வசனத்தை படியுங்கள். நீங்கள் 30 நாளில் 30 முறை படித்து முடிச்சிட்டேங்கிறது இல்லை. நானும் ஒரு நாளில் நீதிமொழிங்கிற ஐயா வாசித்தாங்களா, நீதிமொழிங்கிற பகுதியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா அடிப்பாங்க, தலைகளை வச்சுட்டு படிப்பேன். தலைகளை வச்சுட்டு அம்மா கண்டபோது தலைகளை குர்ஆன் இருக்கும், பைபிள் இருக்கும். எங்கள் அம்மா பையன் படிக்கிறான்னு நினச்சிட்டு போவாங்க. நான் படிக்க மாட்டேன், படிக்க முடியாது எனக்கு. அப்படியாக சின்ன வயதில் என்னை வளர்த்தாங்க. 12 வயதில் நான் பரதீசி போயிட்டேன், வேறு அசிங்கமான காரியங்களுக்கு போயிட்டேன், அரசியலுக்குள்ள பூந்துட்டேன். தப்பு அங்கே தான் எனக்கு வந்துச்சுது. என்ன செய்யணும்? 30 என்ன ஒன்று சொல்லி நீங்கள் 30 முறையில் 30 நாளில் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க குர்ஆனை. யாராவது கமா என்றால் என்ன அப்படின்னு படித்தீங்களா? வேதத்தில் கமா கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என் தம்பி சொல்லுவார். குர்ஆனில் கொடுக்கப்பட்டிருக்கிற கமா கூட தவறல்ல, அது நிறுத்தி முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்ன வலிமையாக சொல்லுவார். நியாயம், தவறே. அந்த கமா என்ன சொல்லுது நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் பைபிளை படிக்க வேண்டாம். உண்மையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், பைபிளை படிக்க வேண்டாம். இப்பொழுது நான் எடுத்துக்காட்டின அத்தனை வசனங்களையும் நீங்கள் படியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவன் உங்களை உணர்த்தினால் அந்த லவாமா ஒடியை பாருங்கள். உங்களை உணர்த்தாவிட்டால் விட்டுருங்க, அது உங்களுக்கு ஆண்டவனுக்குள்ள காரியம். நான் உங்களை வலியுறுத்துறது இல்லை. ஆண்டவன் என்னை கொண்டு உங்கள் மத்தியிலே நீங்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று என்னை உணர்த்துகிறார். நண்பர் என் மீது ஒரு குற்றம் சுமத்தினார், இப்பொழுது அல்ல, இந்த பத்திரிகையிலே சுமத்தினார். நான் ஜனாப் சின்ன அந்த நாட்டை பிரித்ததுனால நான் முஸ்லீம்களை வெறுத்தேன்னு எழுதியிருந்தேன். அவர் எப்பவும் பாதி கிணறு தாண்டவர். அப்படி எழுதி விட்டு பின்னர் எழுதினேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய ஊராரான என் தம்பியிடம் சென்று நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போனேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். தம்பி என்ன எழுதிட்டார், நம்ம ஜைனுல் ஆபிதீன், அவர் அரக்கிணறு குதிச்சு எப்பவும் மூக்குடையிற ஆள். அரக்கிணறு தாண்டினா என்னாகும்? ஒருவேளை உடையில வந்து உயிரோட தப்பிக்கலாம். முக்கா கிணறு தாண்டுற ஆள் அவர், என்ன ஆகும்? மூக்கு உடைஞ்சு நாக்கு வழியே ரத்தம் அடியும். உயிர் இருந்தாலும் உண்டு, செத்தாலும் உண்டு. அப்படி முக்கா கிணறு தாண்டி என்ன சொன்னார்? ஜனாப் ஜின்னாவை இந்த நாட்டை பிரித்ததினால் நீர் முஸ்லீம்களை ஏன் வெறுத்தீர்?
அன்னைக்கு எனக்கு 12 வயசு. கல்லுக்கடையில் தீய வச்சேன், மலை ஜலம் கழித்தேன் கல் பானைக்குள்ளே. எனக்கு அது ஒரு வெறி. குடியாரன் வாயில் மாங்கோட்டை எங்கள் ஊரில் தம்பிக்கு தெரியும். எங்கள் ஊரில் வாய்க்கால் இருக்குது, மணல் கிடக்கும். ஆனே தூங்குவான், படுத்து கிடந்து கிடப்பான். குடிச்சு விட்டு மண்ணை நல்ல மாம்பழத்தை தின்னு கொட்டையை நல்லா மண்ணில் வச்சுட்டு வாய்க்கில் அமுக்கிடுவேன். இன்னும் வாய்ப்பழந்துக்கிட்டா மூத்திரம் பண்ணுவேன். அப்படி சின்ன அதான் 12 வயசுல செய்த சேட்டை இது. அதாவது காங்கிரஸ்காரனாக இருந்தேன், கல் குடிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு கேட்டல. என் சொந்தக்காரன் என் வீட்டை சுற்றி இருப்பான், அவன் அங்கே குடிச்சு படுத்து கிடப்பான். அவருக்கு தெரியும், செட்டியார் பேரன்னு சொல்லி தொர்ராஜின்னு ஒரு தான் இருந்தான். பள்ளியெடுத்து வரமானா கட்டை சுற்றிட்டு வரேன். அவருக்கு தெரிஞ்சுன்னு பார்த்துருப்பார். கடைசி நேரத்தில் செத்து போயிட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் சப்பட்டக்காய்ச்சின்னு ஒரு மரம் இருக்குது, மாமரம். அதை எடுத்து குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். பின்னால் தான் நெல்லிக்காய் தோப்பு நெறி அங்கே தான் கல்லுக்கடை விற்பாங்க. அதில் குடிச்சிட்டு வந்து அதில் படுத்து கிடப்பான். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவன் வாயில மூத்திரம் மண்ணுன்னா. எங்கள் ஊரில் இருக்க பெரும்பாதி என்ன கல் குடிக்கிறவங்கலாம் என் மலை ஜலத்தை குடித்தவங்க தான். எனக்கு அப்படி ஒரு வெறி. கல்லுக்கடையில் விளக்கு தொங்கும், சின்ன விளக்கு இருட்டில் கல் எடுத்து நாங்கள் 4 பேரை கூட்டிக்கிடுவேன். கல் எடுத்து கரெக்டாக எறிவேன். அங்கே இருக்க காசெல்லாம் அள்ளிட்டு ஓடிடுவோம். தப்பிதான் தான் செய்தாது. அது அன்றைக்குள்ளே அரசாங்கத்தில் இருந்த கஷ்டங்கள்னால கல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் அங்கே நடந்தது அன்றைக்கி காங்கிரஸ்காரங்களால். அந்த கட்சியில் நான் இருந்துட்டேன். அதனால தான் ஆண்டவர் விட்டு தான் கொஞ்சம் வழி விலகி போயிட்டேன். பின்னால் நான் பல துன்பங்களை அனுபவித்தேன். தர்மம் மாத்திரம் தான் நான் எடுக்கலை. என்ன செய்யலை? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால தர்மம் மட்டும் எடுக்கலை. தெருவாக வியாபாரம் பண்ணேன். தம்பிக்கு தெரியும், நான் நல்ல நிலையில் வாழ்ந்த காலமும் தெரியும். நான் ஒரு லட்சாதிபதியாக ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். அவரும் அவரோட அப்பாவும் இலங்கையிலே தான் இருந்தாங்க. இனி அவருக்கு தெரியும். அதே காலத்தில் அவருக்கு தெரிய முடியாத பிச்சை எடுக்கிற நிலையில் இருந்தேன். பிச்சை மட்டும்தான் எடுக்கலையே தவிர மற்ற எல்லா வரையும் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுருத்து இருந்தது. இல்லைன்னா அதையும் கூட எடுத்துருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என்னையும் 2 பிள்ளைகள், எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஏறத்தாழ இன்றைக்கு 3000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நான் 10 பைசா சம்பாதிக்கலை. ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த ஒளிவாழ்வை கண்டேன். அதை குறித்து ஆண்டவர் குறித்து சொல்லணும்னு என்னுடைய தாயார் நான் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நேர்ச்சி பண்ணி எனக்கு தேவை பிச்சைன்னு பேரிட்டாங்க. அந்த பேர் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி தான் பிச்சை நீச்சு கூப்பிட்றாங்கன்னு வெக்கப்பட்டு தான் நான் ஜெவமணிங்கிற பேரை மாற்றிக்கிட்டேன். எங்கள் அம்மா நல்ல எண்ணத்தோட தேவனால் கொடுக்கப்பட்ட பிச்சை அது தர்மம் எடுத்தாங்க ஊரில். எங்கள் ஊரில் உள்ள ஜனங்களை அப்படி தான் செய்வாங்க. 7 ஊரில் போய் தர்மம் எடுத்து கோயிலில் கொண்டு காணிக்க வைப்பாங்க. அப்படி வச்சு தான் எங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு முன்னக்கூடி அப்படி ஒரு விரதம் இருந்து என்னை பெற்றுக்கிட்டாங்க. என்னை பெற்ற பின்னால் ஆண்டவனுக்கு ஊழியக்காரனை ஆக்குவேன்னு சொல்லி அவங்க பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீனா சொல்கிறது வெள்ளைக்கார போய் கொண்டு வேதத்தை நம்பிக்கிட்டு நான் இந்த மயத்துக்குள்ளே போகணுமா? வெள்ளைக்காரனை அடிச்சு விடட்டும், அந்த வேதத்தையும் அடிச்சு விடட்டும். நான் கோயிலுக்கு போக மாட்டேன். 12 வயதுலேருந்து 31 வயது வரையிலும் நான் கோயிலையும் பார்த்ததில்லை. என்னுடைய தாத்தா மாதிரி, என்னுடைய சித்தப்பா பெரியப்பா மாதிரிலாம் என்ன பயங்கரமாக திட்டுவாங்க. நான் அவங்க கண்ணில் மாட்ட மாட்டேன். அதாவது கௌரவத்துக்காக பயந்தல்ல, நான் பயப்பட மாட்டேன். நான் சில தப்பு தண்டாக்கெல்லாம் படிச்சிருந்தேன். அதனால் யாரை குறித்து நான் பயப்படுறதில்லை. 10 பேர் வந்தாலும் பயப்பட மாட்டேன். அதனால் நான் என் பெரியப்பா சித்தமாக எங்கள் தாத்தா மாருக்கு கொஞ்சம் பயந்து ஒழிச்சு கோயிலுக்கு போகிற மாதிரி போய் அந்த கோட்டவாசல் வழியே பின்னால் வந்துடுவேன். தம்பிக்கு எங்கள் கோயில் வாசல் கோட்டவாசல் தெரியும். அப்படி போய் புளியமரம் ஒன்று இருக்கும், அதுக்கு தாவி குதித்து அப்படியே இறங்கி பின்னால் ஜெபம் முடிய நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியா தப்பு செய்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நான் தம்பியையும் சந்திக்க போனேன். தம்பி தான் என்னை இந்த இடத்துல என்னை திருப்பி விட்டது. நான் வேதத்தை படித்தேன்னு சொன்னால் ஏறத்தவரை 40 முறை இந்த பைபிளை நான் படிச்சிருக்கிறேன். குரானை 100 தடவைக்கு மேலே நான் படிச்சிருக்கிறேன். நீங்கள் எத்தனை தடவை படிக்கணும் குரானை? இந்த குரானை நான் 100 தடவை படிச்சிருக்கிறேன். நீங்கள் எத்தனை முறை படிக்கணும்? நான் உங்களுக்கு குரானை தான் படிக்க சொல்கிறேன். நான் குரான் பைபிள் கண்டதை விட குரானில் இருந்து நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். நான் குரானை குறைச்சி மதிப்பிடல. இந்த பைபிளில் நான் அறிந்ததை விட அதில் இருக்கிற காரியத்தை இதில் ஒரு முறை வாசிக்கிற போது எனக்கு 10 மடங்காக விளங்கியது. ஆண்டவனை குறித்து பைபிள் சொல்கிற கிறிஸ்தவ காரியம் சொல்கிற காரியத்தை குறித்து இந்த குரான் சொல்கிறதுன்னு நான் இதில் அன்பு கூர்ந்தேன். அந்த தம்பியோட இதில் பேர் இருக்குது. அவர் தான் அந்த குரானை எனக்கு கொடுத்தாரு. திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் நான் கொடுக்கல. ஏன்னா இது மேலே எனக்கு அவ்வளோ பற்று. அவர் இப்போ கொன்னா கூட கொடுக்க மாட்டேன். இப்போ இதுக்கு 1 லட்ச ரூபா தருவீங்கன்னா கூட நான் கொடுக்க மாட்டேன். அவர் லட்சாதிபதி. அவர் இது நான் 1 லட்ச ரூபா தந்து கொரோனா தான் கொடுக்க மாட்டேன். உண்மையாக கொடுக்க மாட்டேன். இது என் குடும்ப சொத்தாயிடும். இப்போ இது கிழிஞ்சு நொறுங்கி தூளாக இருக்குது. இப்போது எழுத்துக்கள்லாம் தெரியல. நான் பரட்டி 100 தடவை என்ன கேளுங்க. 53 அதிகம் 55 எடுத்து பாருங்க. அங்கே வசனமே இருக்காது, எழுத்து இருக்காது. தடவி காணாமல் போச்சு. எழுத்து தேஞ்சு போச்சு. அப்படியாக படிச்சிருக்கிறேன். நீங்கள் குரானை படிக்கணும். 2:112
2:112. 17. ஆமாம். 2:112. உண்மை அவ்வாறன்று எவன் அல்லாவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறானோ, அல்லாவுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்யணும். அல்லாவுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்யணும். அவன் தான் முஸ்லிம், அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் வேறு, முஸ்லிம் வேற அல்ல. இரண்டு பேரும் ஒரே பொருள். விசுவாசமும் கிரியும் எப்படியோ, உயிரும் உடலும் எப்படியோ, அப்படியாக முஸ்லிம் என்றாலும் கிறிஸ்தவன் என்றாலும் ஒரே பொருள். இதில் மாற்றமில்லை. இந்த எண்ணத்தோடு நாம் ஒன்று கூடுவோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தம்மண்டை நம்மளை இழுத்துக் கொள்வான். அந்த வசனம் நூறுக்க படிச்சிருங்க. 2:12. எவன் அல்லாவுக்கு நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறானோ, தன்னை அர்ப்பணம் செய்துவிடணும். அதான் உள்ள காரியம். அவனுக்கே அவனுடைய கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு. தன்னை அர்ப்பணம் செய்கிற மனிதனை குர்ஆன் சொல்லுது மரலியா அப்படின்னு ஒரு ஆத்மீக துறையில வைத்து காட்டுது. மரலியா, நப்சே மரலியா, இந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த வசனம் அதை குறித்து நான் பார்ப்போம். 62:6, 62 அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் இங்க அந்த ஒளிநாடாவில் வரும். ஆண்டவன் உங்களை கணக்கு கேட்க நேரிடும். நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் மீது இருக்கிற 2 தூதர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது பேசப்படுகிற காரியத்தை இறை தூதர்கள் என் வாயிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உள்ளத்தில். இதை குறித்து பரலோகத்தில் சொல்லப்படும். ஜெவமணி சொன்னானே, நீ கேட்டாயா, போ அங்கே சொல்லுவார். அதனால பயந்து, ஆண்டவனுக்கு பயந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையானவர்களுமாய் இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். மரணத்தை விரும்புங்கள். மரணத்தை விரும்புங்கள். எந்த மரணத்தை? இந்த சரியத்தை வெட்டி கொள்றதுக்கா சொல்லிருக்கீங்க? இப்ப தம்பி ஜெயனுல் அப்படின்னு சொன்னா செத்து போங்கடான்னு சொல்றாரு சொல்லிடுவார் உடனடியாக. அவருடைய வயது சின்னது, இளம் பருவம், 9 வயது பாடம், அப்படித்தான் சொல்ல முடியும். இங்க இருக்க தாத்தா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஒருவரும் சொல்ல மாட்டீங்க. தம்பி தன்னுடைய இளம் வயதின் காரணமாக தான் அறியாததை யாரோ சொன்னதை சொல்லிவிட்டார். ஆண்டவர் அவருக்கு மன்னிப்பாராக. 2:94, 2:94. உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்காக, உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு. இங்க ஊர்ல கட்டிட்டு அந்த வீடு இல்லை. காயல் மண்டல எங்க மகான்கள்லாம் பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க. தம்பியும் பெரிய வீடு கட்டல, சின்ன வீடு தான் வச்சிருக்காரு. தாத்தா காலத்து வீடு தான் வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய வீடுகள் கட்டிக்கிறாங்க. அந்த வீடு அல்ல. எங்கே? பரலோகத்தில் உங்களுக்காக வீடுகள் ஆயத்தமாகப்பட்டு வைத்திருக்கிறது. அந்த வீட்டின் சுவனபதியிலே நீங்கள் எல்லாரும் வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அல்லாஹ் அழைக்கிறார். திருப்பி ஒரு வாசிங்க. உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். மரணத்தை விரும்புங்கள். எந்த மரணம்? செத்து போன மரணமாகிய ஆத்மாவுக்கு சாவுக்கு சாவுங்கள். ஆத்மா செத்து இருக்குது. செத்த ஆவி என்ன? செத்த மரணம் ஆவி என்ன செய்யணும்? ஆத்மா இன்னொரு முறை சாகணும். எதுக்கு? கடவுளுக்குள்ளாக ஆகும்படி அது ஏற்கனவே செத்து இருக்கிற இடத்தில் சாக வேண்டும். மரணத்திற்கு மறியுங்கள், சாவுக்கு சாவுங்கள். இதை குறித்து வேதத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்குது. நான் அந்த சந்தர்ப்பம் இன்னொரு இப்படி ஒரு கருத்தரங்க நிச்சயமாக தம்பி கொண்டாடுவார்கள். அந்த இடத்துல வேத புத்தகத்திலிருந்து இப்பொழுது பேசப்பட்ட அத்தனைக்கும் அங்குலம் அங்குலமாக, கமா கமாவாக, புள்ளி புள்ளியாக வேத புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லுவேன். ஆண்டவன் எனக்கு அதுக்கு அருள் புரிவான். நீங்கள் எல்லோரும் இப்படியாக கொடுத்துட்டு வருவீர்கள். அது ஒருவேளை சென்னையில் இருக்கலாம், அல்லது திருநெல்வேலியில் இருக்கலாம், அல்லது நாகர்கோவிலில் இருக்கலாம். நிச்சயமா அது உண்டாகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு முறை வாசித்தீங்க வசனத்தை. 2:94.
சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே நீர் கூறும். செத்தவன் செத்திடில் கிடைத்திடம் மோட்சிலவனே ஒரு பழமொழி சொல்றாங்க, எங்க திருநெல்வேலியில் சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில்னா என்ன அர்த்தம்? கெட்டு போனவன் கெட்டு போயிட்டா, அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு வழங்குதா? கெட்டவன் கெட்டு போயிட்டான், அப்போ அவன் அடுத்தவன் விடுதலை ஆயிடுறான். கெட்ட குணம் கெட்டே போயிட்டுனா என்கிட்ட ஒரு புதிய வாழ்வு வருதுன்னு அர்த்தம். அதே போல மரணத்துக்கு ஒருவன் மரித்து விட்டால், சாவுக்கு ஆத்மீக சாவுக்கு ஒருவன் தன்னை மரணமாக்கி விட்டால் அவன் உயிர் தெழுகிறான், புதிய வாழ்வுக்குள் வருகிறான், புதிய ஜீவியம், புதிய வாழ்வு. அவனுடைய ஆத்மா பரிசுத்தப்படுது. பழைய ஆத்மே செத்த ஆளுக்கள் இல்லை, அந்த சாவுக்கு அவன் செத்து போய்விட்டான். குர்ஆன் என்ன சொல்லுது? சாவுக்கு சாக வேண்டும். ஆத்மா செத்து போச்சு நம்மள நேரம் பேசணும், அதை மீட்க முடியாது, நம்மளால மனிதனால் மீட்க முடியாது, நம்முடைய சடங்காச்சாரங்களால் மீட்க முடியாது. எப்படி மீட்க முடியும்? அது பின்னால பார்ப்போம். அந்த மரணத்துக்கு சாவுக்கு சாக வேண்டும், அப்படித்தான் சொல்லுது அந்த வசனம். திருப்பி இருக்க பாத்தீங்க ஐயா, 2:90. உங்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே நீர் கூறும். இப்ப என்னை பற்றி சாவுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிடுவேனா? இப்போ உங்களை யாரையாவது பத்தி இன்னொருத்தர் பார்த்து நீ செத்து போடான்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிடுவோமா? வேதம் சொல்லுது, ஆத்மீக மரணத்துக்குள்ளாகின நீ ஒளிவாழ்வு அடையும்படி, லவமாங்கிற வாழ்வுக்குள் பிரயோஜிக்கும்படி நீ இப்பொழுது அந்த சாவுக்கு சாவ வேண்டும் குர்ஆன் சொல்லுது 2:94. இந்த நிலைக்கு முகல் மிலா அப்படின்னு ஒரு தாத்தானே சொல்லி கொடுத்தாங்க. முகல் மிலா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முகல் மிலா என்று அந்த தங்கள் ஆத்மாவை இவர்கள் தங்கள் ஆத்மாவை கண்டு கொண்டார்களாம். இதுவரையிலும் இந்த ஆத்மா செத்து இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை அவங்களால காண முடியல. யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆத்மாவை காண முடியல. இப்போ இந்த ஒளிவாழ்வு நமக்குள்ள வந்த பிறகு, ஆண்டவனுடைய வேதத்தை நம்ம கண்டு அந்த ஒளியை கண்ட பிறகு நமக்குள்ளே ஒளிவாழ்வு உண்டாகி நமக்குள்ளே செத்து இருந்த அந்த ஆத்மாவை இப்போது வெளிச்சமாக காண்கிறோம். தன்னை அவன் கண்டுகொள்கிறான், என்னை நான் கண்டுகொள்கிறேன். என்னை என்பது என்ன? எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அது விலைக்கு சொல்ல முடியாத ஒன்று. அது யாருக்கு தெரியும்? இப்போ இந்த முகல் மிலாங்கிற நிலக்குள்ள வந்த ஒரு முஸ்லீம் அறிய முடியும், ஒரு கிறிஸ்தவன் அறிய முடியும். மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்க செத்து போயிருக்கிறாங்க. செத்த பணத்துக்கு என்ன தெரியும்? உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் என்ன தெரியும்? அவன் உயிரோடு இருக்குங்கிறே தெரியும். அந்த வசனத்தை அந்த முகல் மிலாங்கிற வார்த்தையால அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதை குறித்து குர்ஆன் 7:26 சொல்லப்படுது. குர்ஆன் 7:26. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு, மனிதனுக்கு ஒரு ஆடையை அருள் புரிந்திருந்தான். ஆதாமுக்கு அருள் புரிந்திருந்தான் ஒரு ஆடை. ஆடை என்றால் என்ன? அது நூறுக்க வாசிங்கய்யா. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். அதாவது ஆதான் படைக்கப்பட்ட நாளில் மகா உன்னதமான ஒரு இடத்தில் இருந்தான். அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. தேவ சாயல், அதாவது அந்த ஒரு ஆடை, ஒரு பரிசுத்த ஆடை, அந்த சாயலில் மனித உருவில் அவன் மாம்சத்தோடு இருந்தானோ மாம்சம் இல்லாமல் இருந்தானோ நமக்கு தெரியாது. உன்னதமான ஒரு இடத்தில் படைக்கப்பட்டு இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவன் ஒரு சாயலை கொடுத்தான், தம்முடைய சாயலை அவனுக்கு கொடுத்திருந்தார். சத்தியவேதம் தெளிவாக சொல்லுது. எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய பயபக்தி என்னும் பரிசுத்த தன்மையின் ஆடைதான். பரிசுத்த தன்மையின் ஆடை. அந்த ஆடை எது? பரிசுத்த தன்மை. ஆத்மாவில் பரிசுத்த தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மை அவனுடைய ஒரு ஆடையாக அவனை மூடிக்கொள்ளும். அது இல்லாம போனா அவன் பரிசுத்தத்தை இழந்து போவான். 27ஆம் வசனம். சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சோலையிலிருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கி விட வேண்டாம். அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆடையை களைந்து விட்டான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆடையை, அந்த மேலான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த சாயலை அவன் பறித்து கொண்டான்.
அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆடையோட ஒரு கடவுளுடைய சாயலோட அந்த பரிசுத்த ஆடையோட அவன் அங்கே இருந்துகிட்டு இருந்தான் மேலான உலகத்தில். சாத்தான் அதை அவனிடத்தில் பறித்து கொண்ட போது அவன் நிர்வாணியாக ஆடை அற்றவனாக இந்த மாமிச பிண்டத்தோடு இருளின் வாழ்வுக்குள் பூமிக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு குரான் சொல்லுது, நான் சொல்லலை. வாசிக்கிறேன். ஆதமுடைய மக்களே, சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சோலையில் இருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிவிட வேண்டாம். அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆடையை களைந்து விட்டான். நிச்சயமாக அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் அவர்களை காண முடியாதவாறு மறைவாக இருந்து கொண்டு உங்களை வழிகெடுக்க சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும், இன்னைக்கு நீங்கள் வேதத்தை அறிந்திருந்தாலும், குரானை முழுக்க ஏற்றுக்கொண்டிருந்தாலும், கரைத்து குடித்திருந்தாலும், அவன் உங்களுக்கு சந்தர்ப்பம் பார்த்து இன்னமும் முஸ்லீம்களையும் பழையபடி இருளின் வாழ்க்கைக்குள் கொண்டு போறதுக்கு அவன் தயாராக இருந்துகிட்டு இருக்கிறான். இந்த பரிசுத்த நிலையை நீங்கள் காத்து கொண்டிருக்கணும். இந்த பரிசுத்த நிலையை காத்து கொண்டது மனிதனால முடியாத காரியம். அந்த நிலைக்குள்ள வந்துட்டவங்களுக்கு நப்சே காமிலான்னு ஒரு காரியம் சொல்லப்படுது. நப்சே காமிலா இந்த வசனத்தை குறித்து 7:26 வாசிங்கய்யா. இன்னொரு முறை வாசிங்க. இதுதான் வாசிங்களோ? அப்படியானா 56 அதிகாரம் 7-40 வரைக்கும் சொல்லி இருக்குது. ஒரு சில 2 வசனங்கள் மட்டும் வாசி நான் நிறுத்திக்கிறேன். 56 அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்குது இந்த நிலையை குறித்து. அதாவது சாத்தான் பிடுங்கி விடுவான். இப்போ நீங்கள் ஆண்டவனை அறிஞ்சிக்கிட்டீங்க. முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற யாராக இருந்தாலும், கிறிஸ்தவன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற யாராக இருந்தாலும், இந்த வசனத்தின்படியாக தங்களை நடத்தி கொள்ளாவிட்டால், தங்களுடைய கிரியை செய்யாவிட்டால், மீண்டும் சாத்தான் நம்மை பழைய இடத்துக்கு கொண்டு போயிடுவான். செத்து கிடந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு போய் எப்போ எந்த தோரத்து வழியாக உள்ளே நுழையலாம் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கய்யா. 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும். அந்நாளில் நீங்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து விடுவீர்கள். நீங்கள் உங்களை 3 பிரிவாக இறைவன் பிரிப்பான். முதலாவது வலப்பாரத்து ஜனங்களை பிரிப்பான். வலப்பாரிசத்தில் உள்ள அவர்கள் யார் என்பதை அறிவீர்களா? அவர்கள் மிக்க பாக்கியவான்கள். அவர்கள் தான் மிகவும் பாக்கியவான்கள். இறைவன் தன்னுடைய வலது பாரசத்தை பிரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இடப்பாரிசத்தில் பிரிக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இடப்பாரிசத்தில் உள்ளவர்கள் இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா? இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள், ரொம்ப துரதிருஷ்டசாலிகள். இவர்கள் நரகத்திற்கு ஆகிறவர்கள். நம்மள யாரும் அங்கே போக வேண்டாம். நம்மள யாரும் போக வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவன் நமக்கு இன்றைக்கு கடைசியாக செய்தியை கொடுக்கிறாங்க. நாளைக்கு நம்ம இருப்போமோ செத்துவிடுவோமோ தெரியாது. இருக்கிற வரை தான் நம்ம ராஜா. போயிட்டா போச்சு. வெளியே போன மூச்சு வெளியே உள்ள வரலாம், திருப்பி அவ்வளோதான் விட்டு. இன்றைக்கே இப்பொழுதே இந்த வசனத்தை நீங்கள் காணணும். குரான் இல்லைன்னா வாங்கி கொண்டு படிங்க. இப்பொழுதே இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னொரு முறை படிங்க அந்த வசனத்தை. வலப்பாரிசத்தில் உள்ள அவர்கள் யார் என்பதை அறிவீர்களா? அவர்கள் மிக்க பாக்கியவான்கள். இரண்டாவது, இடப்பாரிசத்தில் உள்ளவர்கள் இடப்பாரிசத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா? இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள். மூன்றாவது, முன் சென்று விட்டவர்கள். இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற யாவரையும் விட முன் சென்று விட்டவர்களே. இவர்கள் தாம் தங்கள் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்கள், இன்பம் தரும் சுவனபதிகளில் இருப்பவர்கள். குரான் 2:248. இப்படி ஒரு 40 வசனம் இருக்குது. அந்த நித்திய ஜீவிதத்தை போய் வாசிக்கிறவங்களுடைய நிலைமையை பூமியிலேயே அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த வசனம் அந்த அதிகாரத்தில் 40 வசனங்கள் வரை அப்படி தான் சொல்லிக்கிட்டே வருது. அதுக்கு மாறாக மற்றவங்களை சொல்லுது. அந்த அதிகாரத்தை கட்டாமல் படிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு விளங்கும். அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து மலக்குகள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை மெய்யாகவே உங்களிடம் வரும். உங்களிடத்தில் வரப்போகிறது. இப்படியான ஒரு பரிசுத்த நிலைக்குள்ள நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது உங்கள் மத்தியில் ஒரு இறைவனுடைய வேதத்தை சுமந்து கொண்டு இறைவன் கொடுத்த அந்த பரிசுத்த அக்னியை சுமந்து கொண்டு ஒரு பேழை உங்களிடத்தில் வரப்போகிறது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்குது. அதாவது இதற்கு முன்னால், அதாவது காமிலாங்கிற நிலையில் இருக்கிற முகல்மிலாங்கிற நிலையில் இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் நம்மை சோதிக்கிறான். இந்த காமிலாங்கிற நிலைக்கு வரும்போது ஆண்டவன் ஒரு பரிசுத்த ஆடையை நமக்கு தருகிறான். அந்த பரிசுத்த ஆடையை நம்ம எடுத்து ஆண்டவனுடைய உறுப்புப்படி நம்ம எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால் இந்த பிசாசான் நம்ம வர முடியாது. நம்ம மேல் மூடிக்கொள்கிறோம்.
அந்த பிசாது நமக்குள்ள அந்த வாடை வழியாக உள்ளே நுழைய முடியாது. இது முதல் நிலை. இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது, நப்ஜே இல்ஹாம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இது 7வது நிலை. குர்ஆன் கூறுகிற படித்தளங்களில் 7வது நிலைக்கு பேர் இல்ஹாம் அப்படின்னு பேர். அந்த நிலையை குறித்து இஸ்லாம் கூறுகிறது. 89:27-30 89ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது. பாசி 27 30 வரைக்கும். அந்நாளில் நல்லடியார்களை நோக்கி, திருப்தியடைந்த ஆத்மாவே, நீ உன் இறைவன்பால் செல், அவனை கொண்டு நீ திருப்தியடை, உன்னை பற்றி அவன் திருப்தி அடைந்திருக்கின்றான். நீ என்னுடைய நல்லடியார்கள் சேர்ந்து என்னுடைய சுவனபதிகளை நீ நுழைந்து விடு, என்னுடைய சுவனபதிக்குள் நுழைந்து விடு. அப்படி என்று இந்த பரிசுத்த ஆவியால் அக்கனையும் அந்த சாயலால் அந்த ஆடையால் கோர்த்து கொண்டவர்களை இறைவன் சொல்லுகிறான், என்னுடைய சுவனபதிகள் வந்துவிடு. திருப்தி அடைந்த ஆத்மாவே, மரணத்தில் இருந்து ஒளிவாழ்வுக்கு வந்த திருப்தியை கொண்ட ஆத்மாவே, முஸ்லிமே, கிறிஸ்தவரே, உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நாம் உயிரோடு வாழ்ற இன்றைக்கே சொல்றாரு, அதை இப்பொழுதே கடைபிடின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நீங்க ராத்திரி முழு அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை ஆண்டவர் சொல்ற காரியம் விளங்கும். நான் சொல்லி விளங்காது, ஆண்டவர் உங்களுக்கு விளக்க வேண்டும். இந்த நிலைக்குள்ள வந்தவங்களை குறித்து ஹதீஸ் சில காரியங்களை சொல்லுது. ஹதீஸ் 427 அதை குறித்து சொல்லுது. 427 முகமது நபி தம்முடைய அடியார்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் அதை அனுபவிச்சிருக்கணும். நான் இப்போ இதை அனுபவிச்சிருக்கேன்னா உங்களுக்கு சொல்ல முடியாது, இது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை அனுபவிச்சதுனால உங்களுக்கு விளக்கும்படி ஆண்டவனால் ஏவப்பட்டிருக்கிறேங்க. அந்த கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு அது ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன். வாசிங்க, மனம் எத்துணை மேலானதாக இருக்கிறது மனம் என்று கூறி அதனை இறை நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களிடம் கொண்டு செல்கின்றனர். அப்பொழுது அவர்கள் உங்களில் ஒருவர் பிரயாணத்திலிருந்து திரும்பிய பொழுது எத்துணை மகிழ்ச்சியுறுவாரோ அதைவிட அதிகமாக மகிழ்ச்சியுறுவர். மேலும் அவர்கள் அந்த ஆன்மாவிடம் இன்னார் என்ன செய்தார், இன்னார் என்ன செய்தார் என்று வினவுவர். அதற்கு அந்த ஆன்மா, அவரை விட்டு தள்ளுங்கள், நிச்சயமாக அவர் உலக கவலையில் மூழ்கி இருந்தார் என்றும், உலக கவலையில் மூழ்கி இருந்த மனிதன் அங்கே போக முடியாது. இன்னார் இறந்து விட்டாரே, அவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கும். அவர்கள் அவரை அவருடைய தாயின் பக்கல் ஆவியா என்னும் நரகத்தின் பக்கல் கொண்டு சென்று விட்டனர் என்று கூறுவார். இப்படி முகமது ஐயா சொல்றாரு. அவர் தெரியாமலா சொல்றாரு? அவருக்கு இந்த காரியம் தெரியும். அவருக்கு இந்த காரியம் தெரியும். முகமது அடியாருக்கு இந்த காரியம் தெரிந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படியாக இருந்தால் இப்படி நடக்கும். இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உன் ஆத்மாவை நீ மீட்டுக் கொள்ளாவிட்டால், அந்த பரிசுத்த ஆடையால் உன்னை மூடிக்கொள்ளாவிட்டால், அவனுடைய அக்கினியை நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அந்த நரவுக்குள்ளே போவான்னு அங்கே சொல்றார். அன்று நிராகரிப்பவன் இறக்கும் நேரம் வரும்பொழுது வேதனை புரியும் வானவர்கள் சாக்கு துணிகளை ஆடையாக கொண்டு வந்து, ஆன்மாவே புறப்படு, நீ அல்லாவை கொண்டு அதிருப்தியுற்றாய், அல்லாவை கண்டு நீ அதிருப்தி விட்டாய், நீ அல்லாவுக்கு கீழ்ப்படியல, போ அங்க நரகத்துக்கு. நரகத்துக்கு உரிய தூதர்கள் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. பாடா வழிய ஒருவனும் தடுக்க முடியாது. மரணம் நமக்கு வரும்போது ஒரு மனிதனும் நான் நாளைக்கு வரேன்னு சொல்ல முடியாது. உடனே எப்போ இப்பவும் நம்ம வெளியே போகும்போதோ தெரியாது, கொண்டு போயிடுவான். அல்லாவும் உன் மீது கோபமுற்றுள்ளான், அல்லாவுடைய வேதனையின் பக்கல் என்று கூறுவர். எனவே அது புறப்பட்டு விடுகிறது. ஆனால் அழுகிய பிணத்தின் நாற்றத்தை போன்று அது நாறுகிறது. அதனை பூமியின் வாயில் பக்கம் கொண்டு செல்கின்றனர். இப்பொழுது அங்குள்ளோர் இத்தென்ன துர்நாற்றம் என்று வினவுவர். எனவே அது நிராகரிப்பவரின் ஆன்மாக்களோடு சேர்த்து விடப்படும் என்று அண்ணல் செல்லவர்கள் கூறினார். 782 ஹதீஸ் 782 782 ஈசப்னு மரியம் அலை அவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் அப்பொழுது முஸ்லிம்களின் தலைவர் எங்களுக்கு தொட வைத்து கொடுங்கள் என்று அவர்களை அழைப்பார். கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார்.
கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் மிக அதிகமாக பற்றும் அன்பும் கொண்டு உண்மையை தெரிந்திருக்கிறார்கள். அதாவது சொல்லுவாங்க, கோயிலில் பூசாரியாக இருக்கவனுக்கு சாமியை பற்றி பயம் கிடையாது. அவன் அங்கேயே காரி தூக்குவான், பின்னால் மூத்திரம் பண்ணுவான். யாருக்கு பக்தி? வெளியே சுற்றி வர்றவன் தண்ணி அடித்து தலையில் தொழிச்சிட்டு வருவான். உள்ளே இருக்கிற ஆசாரி என்ன செய்வான்? அங்கே தான் துப்புவான், சன்னல் கிடையாது, அங்கே தான் மூத்திரம் பண்ணுவான். நான் என் கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன். நான் என் 13 வயசில் கடுக்கன் போட்டுக்கிட்டு பூநூலும் போட்டு பஞ்சகச்சம் காட்டி உள்ளே பூந்துட்டு திருச்செந்தூரில் இருக்க கோயிலுக்குள்ளே எங்கள் இனத்துக்காரங்க அங்கே போகக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. கோயிலை கட்டினவன் எங்கள் குடும்பத்துக்காரன், அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. அதனால் இதுக்குள்ளே ஏன் போகக்கூடாங்கிறதுக்காக நான் காதில் நான் வரையும் தோரம் போட்டுருக்கிறேன். தங்க கடுக்கனை போட்டுக்கிட்டு, அந்த நாளில் பிராமணர்கள்லாம் அந்த தங்க கடுக்கன் போடுவாங்க. அப்படி ஒரு கடுக்கனை போட்டுக்கிட்டு 3 நூல் பிரிய நூலை போட்டுக்கிட்டு நானும் பஞ்சகச்சம் துணியை கட்டிக்கிட்டு மேலே ஆடை இல்லாமல் அந்த 21 பூச்சிகளையும் பூசிக்கிட்டு உள்ளே போனேன். யார் எங்கெங்கே எனக்கு முன்னால் ஒரு பையன் போயிட்டு இருந்தான், அவன் எங்கெங்கே தோப்போன போனோம் அங்கெல்லாம் போட்டேன். அங்கே நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதை குறித்து சொன்னால் ரொம்ப கஷ்டம். கடைசியில் இங்கே வெளியே இருக்காங்க, அந்த தண்ணி அடி தலையில் குளிச்சுக்கிட்டுறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற காரியம். அது அல்ல, இறைவனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமும் குரானும் பைபிளும் கிறிஸ்துவமும் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை அறிந்து ஆழ்ந்து ஆராயாமல் நம் மனம் போன போக்குப்படி நீ பெரியவனா நான் பெரியவனா, நானா நீனா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு தப்பிதமான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு சாட்சினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். உண்மை அது அல்ல. முகமதே சொல்லுகிறார். 783 வாசிங்கய்யா. 783 783 ஹதீஸ். உனக்கு 83 படிச்சிங்க, இப்போ 95 படிங்க. 95 95 795. மரியமுடைய மகன் ஈசா அலை அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி இவர்களுக்கு தொழ வைப்பார்கள். அல்லாவின் விரோதி யாகிய தஜால் ஈசா அலை அவர்களை கண்டதும் அச்சமேலீட்டால் உப்பு தண்ணீரில் உருவது போன்று உருகத் துவங்கி விடுவான். இந்நிலையில் அவனை விட்டிருப்பேன், உண்மையில் உருகி அழிந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் அவனை ஈசா அலை அவர்களின் கையால் வெட்டச் செய்வான். அவனுடைய இரத்தத்தை அவர்கள் தங்களின் சிறு ஈட்டியால் அவர்களை காண்பிப்பார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். முகமதையா அறிஞ்ச அந்த காரியத்தை கிறிஸ்தவங்கள் கூட இன்னும் அறியலை. நான் அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் மேலே குற்றம் சுமத்துறேன். முகமதையா முஸ்லிம்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துக்கிறாரோ ஈசா நபியை குறித்து, இந்த அளவு கிறிஸ்தவ பாதிரிமார் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இன்னும் நான் சொல்லும்போது சிலர் சண்டைக்கு வர்றாங்க என்கிட்ட. எங்கள் பாதிரிமாரே என்கிட்ட சண்டைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. நான் முஸ்லீம் சொல்லிட்டா அவங்களுக்கு சண்டை கோவப்படுறாங்க. குர்ஆனை படிக்கிறா, நீ அந்த பக்கம் போயிடுன்னு நினைக்கிறியா? எங்களை ஒருத்தர் அப்படி பூந்தமல்ல இருக்கிறார். அவர் முஸ்லீமாக மாறி போயிட்டாரா? முஸ்லீம்னா நான் நல்ல கிறிஸ்தவர்னு அர்த்தம். சரியான கிறிஸ்தவன், பெந்தை கோலத்த கிறிஸ்தவனுக்கு பேர் என்னது? முஸ்லீம். முஸ்லீம்னா பெந்தை கோலத்த கிறிஸ்தவனே அர்த்தம். எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு நியாயமா. அதனால் நான் இதோட முடிக்க நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இது சமயம் வரையிலும் குர்ஆனில் இருந்தோ எந்த வசனத்தை சொல்லியிருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் குர்ஆன் 10:94 படி 10:94 குர்ஆன் 10:94 படி படித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் 10:94 என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிங்கள். நான் சொல்லுவதில் ஏதோனும் தவறுகள், என் சொன்ன வியாக்கியானத்தில் ஏதாவது தவறு இருந்தால் படித்து பார்த்துவிட்டு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் குர்ஆன் 10:94 கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ் கொடுத்த வேதம் அது, ஆண்டவன் கொடுத்த கட்டளை அது, முகமது அடியாரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம். படிங்க ஐயா. நபியே, நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீர் சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை ஓதுவோரிடம் நீர் கேட்டுப்பாரும். நிச்சயமாக இறைவனிடமிருந்தே உண்மையான இவ்வேதம் உம்மிடம் வந்தது. ஆதலால் சந்தேகப்படுவோரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம்.
இந்த நிலையில் நான் என்னுடைய சித்த அறிவுக்கு தெரிந்த என்னுடைய அற்ப வயதுக்குள்ளாக அறிந்து கொண்டதை என்னால் முடிந்தவரை ஆண்டவன் எனக்கு வெளிப்படுத்தினதே, அன்பான முஸ்லீம்களிடம் உண்மையிலேயே நான் ஒரு நாள் முஸ்லீம்களை பார்த்தால் எனக்கு பிடிக்காது. நான் சொன்னேன் இல்லையா, ஜனாப் ஜின்னா இந்த நாட்டை ரெண்டாவது துண்டித்தபடியால் எனக்கு ஒரு பெரிய வேகம் ஏற்பட்டது. அதாவது 12 வயதில் நான் ஜெயிலில் இருந்தேன். அங்கே இருந்த என்னுடைய உடன் பெரியவர்கள்லாம் இந்த கிறிஸ்துவத்தை குறித்து தாறுமாறாக பேசினாங்க, ஜனாப் ஜின்னாவை குறித்து தாறுமாறாக பேசினாங்க. எனக்கு இதயத்தில் அப்படியே பதிஞ்சு போச்சு. 31 வயது வரையிலும் நான் கிறிஸ்துவத்தையும் பார்க்கல, கிறிஸ்துவத்தையும் எட்டி பார்க்கல. நான் ஒரு வெறியனாக, காங்கிரஸ் வெறியனாக அப்படி இருந்தேன். ஆண்டவர் என்ன பலவிதமான சோதனைகளை அடித்து நான் ஒரு லட்சாதிபதியாக இருந்தேன். 1958 இலங்கையில் இருந்தேன். ரத்மலான பானந்தரங்கிற இடத்துல எனக்கு 5 கடைகள் இருந்தது. ஏறத்தாழ எனக்கு 3 லட்சம் ரூபா அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி அதை 50,000 பெருக்கணும். அவ்வளோ வசதியோடு நான் இருந்தேன். தம்பியும் அவங்க அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க. நான் அங்கே தம்பிங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லது. என்னை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு அவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால் நான் அக்கிரமக்காரனாக வாழ்ந்துட்டு இருந்த நாளையில் ஆண்டவர் என்னை சர்வ சங்காரம் பண்ணி என் மனைவி ஒரு பைசா தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லாமல் அத்தனையும் அடை வச்சுட்டேன். மெட்ராஸுக்கு வந்த வறுமையின் காரணமாக இங்கே வந்த இடத்துல என் கடையில் சம்பளத்துக்கு இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய வியாபாரமும் அவங்களோட பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய உத்தியோகங்கள் இருந்தாங்க. எனக்கு வெக்கமாக போச்சு. தற்கொலை பண்ண வேண்டி போனேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த 1968ஆம் வருஷம் ஒரு பெரிய 120 விட செத்தாங்க. நானும் அந்த இடத்துல போய் சாகணும்னு நினச்சிட்டு போனேன். போயிட்டு இருக்கும்போது வழியில் பெந்தைகோஸ்துக்காரங்க ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பாட்டு கேட்டுது, உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு என் தாத்தா காதில் கேட்டுது. நான் சாக போகிறேன். அந்த பாட்டு என்ன சொல்லிக்குது, உனக்காக நான் மரித்தேனே நீ எனக்காக என்ன செய்துட்டு சாக போகிற, இப்படியே சாக போறியா அப்படின்னு எனக்கு தோன்றியது. அப்போ தான் என் தாயார் எனக்கு சொன்ன வசனம் எனக்கு வந்தது. ஒன்று, நான் 7 ஊரில் பிச்சை எடுத்து உன்னை பெற்று வளர்த்தேன், ஆண்டவனுக்கு நான் செய்த பொறுத்து நீ செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க. அது என் ஞாபகத்தில் இருந்தது. அதையெல்லாம் அலட்சியம் பண்ணேன். 31 வருஷம் ஆண்டவனை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். அந்த ஒரு பாட்டு சத்தம் அவர்கள் பேசிக்கொண்ட இடத்திற்கு போனேன். என்ன அறியாமல் நான் போகலை, என் கால்கள் போனது. அங்கே போன போது நீ எங்கே போகிறாய் நான் சொல்லிக்கிட்டேன், நான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி அந்த சத்தம் என்னை கேட்டுது, நீ எங்கே போகிறான்னு சொன்னான். எனக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்த பிள்ளை SLC பரீட்சை எழுதியிருந்தார். இந்த என்னுடைய கடையில் சம்பளத்துக்கு இருந்தவங்க நான் சும்மா பணம் கொடுத்தா சரக்கு கொடுத்து விற்றுட்டு வந்து சாப்பிட சொன்னவங்கள, இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மனிதனை ஒரு சிங்களவன் தொழுவானா இருந்தால் அந்த சிங்களவன் நான் உயிரோடு விட மாட்டேன். எனக்கு சில விளையாட்டு தெரியும். ஒரே அடியில் கையை காலை உடச்சிடுவேன், இல்லைன்னா வருமாடி அடிப்பேன். அவன் அந்த இடத்துல விழுந்து கிடப்பான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமானவன் நான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்தியர் மீது ஒருவனு தொடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்படியே செய்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்தபோது என்னால் ஒன்றும் செய்ய முடியல. திருப்பி அந்த வசனம் வந்து நீ எங்கே போகிறா, பைபிளில் ஒரு வசனத்தை வச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் மெதுவாக ஒருத்தம் தெரியாமல் பின்னால் போய் உட்காந்தேன். சத்தியம் என்னை உணர்த்திச்சுது. அன்றைக்கு தான் நான் என் தாயார் சொன்ன வசனத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். 6 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ செத்து போனால் இந்த 6 பிள்ளைகளை என்ன ஆவாங்க, நீ சாகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல யூனாஸ் நபியுடைய யோனாங்கிற யூனஸ் தானே சொல்கிறது, யோனாவுடைய சத்தியத்தை வச்சு அந்த பிரசங்கிட்டு இருந்தார். அவன் செத்து பிழைச்சான், உயிரோடு வந்தான். அந்த மாதிரியாக நானும் செத்து பிழைத்து ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறந்து கடவுளுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என் தாயார் எதை ஏற்றுக்கொண்டார்களோ, எதற்காக என்னை பெற்று வளர்த்தார்களோ அவங்களுடைய பொறுத்தினை செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நான் எந்த சமூகத்தாரை எதிர்த்து தப்பிதமான வார்த்தைகளை பேசி அவருடைய தெருக்களிலே சண்டை பிடித்து கலட்டாக்கள் பண்ணி தகராறு செய்தேனோ, அது என்னுடைய தம்பி ஆசன் குத்தூசுடைய வீட்டில் அவருடைய தாத்தாவிடத்துக்கு போய் தான் நான் முதலாவது மன்னிப்பு கேட்டேன். அவருடைய தாத்தாவிட தான் போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லை தம்பி, நான் பெரியவர் எங்களை விட நாங்கள் காக்கான்னு தான் கூப்பிடுவோம், தோல்கடை காக்கான்னு கூப்பிடுவோம். அவங்க தோல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தோல்கடை காக்கான்னு சொல்லுவோம். அந்த தாத்தாவோட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கெல்லாம் மாப்பு செய்யக்கூடாது, மாப்பு செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம்
இது ஆண்டவர் அதெல்லாம் நீ ஒன்றும் தப்பு பண்ணல எங்களுக்கு, நீ அப்படி செஞ்சுருக்கலாம், நாங்களும் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சல்லிக்காக்கான ஒரு தாத்தா இருந்தாங்க, அந்த தாத்தாவுக்கு நான் அக்ரவம் பண்ணேன், அந்த தாத்தாவோடையுமே நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படியே நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். ஆண்டவர் என்ன இப்படியான ஒரு ஊழியத்தில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியில் பேசும்படியாக இந்த குர்ஆனை எனக்கு கொடுத்துருக்கிறார், ஹதீஸை கொடுத்துருக்கிறார். இது வந்து உங்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னேன். குர்ஆன் 10:94 வாசிக்கலையா? 10:94 வாசிங்களா? 10:94. இந்த வசனத்தோடு நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவு வரை காத்திருந்து உங்களால் எவ்வளவு இந்த வேத வசனங்களை, குர்ஆன் வசனங்களை ஆராய்ந்து அறிய முடியுமோ அவ்வளோ அறிந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். குர்ஆன் என்ன சொல்லி பாருங்க, 10:94. நபியே, நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீர் சிறிதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஜெவமணி சொன்ன வார்த்தையில நீர் சந்தேகித்தால், நீர் ஜெவமணி குர்ஆனில் இருந்து சொன்ன வார்த்தைகளை சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை ஓதுவோரிடம் நீர் கேட்டுப்பாரும். இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், அந்த வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கார். நான் குர்ஆன்ல தான் அதிகமாக படிக்கிறேன். இவர் அந்த முன் வேதத்தை, இதுக்கு முன்னால அந்த வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஏழு 26 குர்ஆன் 7:26. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு, மனிதனுக்கு ஒரு ஆடையை அருள் புரிந்திருந்தான். ஆதாமுக்கு அருள் புரிந்திருந்தான் ஒரு ஆடை. ஆடை என்றால் என்ன? அது வாசிங்கய்யா. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். அதாவது ஆதான் படைக்கப்பட்ட நாளில் மகா உன்னதமான ஒரு இடத்தில் இருந்தான். அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. தேவ சாயல், அதாவது அந்த ஒரு ஆடை, ஒரு பரிசுத்த ஆடை, அந்த சாயலில் மனித உருவில் அவன் மாம்சத்தோடு இருந்தானோ மாம்சம் இல்லாமல் இருந்தானோ நமக்கு தெரியாது. உன்னதமான ஒரு இடத்தில் படைக்கப்பட்டு இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவன் ஒரு சாயலை கொடுத்தான், தம்முடைய சாயலை அவனுக்கு கொடுத்திருந்தார். சத்தியவேதம் தெளிவாக சொல்லுது. எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய பயபக்தி என்னும் பரிசுத்த தன்மையின் ஆடைதான். பரிசுத்த தன்மையின் ஆடை. அந்த ஆடை எது? பரிசுத்த தன்மை. ஆத்மாவில் பரிசுத்த தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மை அவனுடைய ஒரு ஆடையாக அவனை மூடிக்கொள்ளும். அது இல்லாம போனா அவன் பரிசுத்தத்தை இழந்து போவான். 27ஆம் வசனம். சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சோலையிலிருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிவிட வேண்டாம். அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆடையை களைந்து விட்டான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆடையை, அந்த மேலான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த சாயலை அவன் பறித்து கொண்டான். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆடையோட